ஒன்றுமில்லாமல் இந்த ஒன்றை உருவாக்க அவராலே முடியும். யார் சொன்னது இதுதான் உன்னுடைய எதிர்காலம், இது இல்லைன்னா முடிந்தது என்று யார் சொன்னது? ஏன் பயப்படுகிறான்? உன்னுடைய பிள்ளைக்கு எதிர்காலமே இல்லை, யார் சொன்னது? மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு சொல்லுகிறார், உன் பிள்ளையினுடைய எதிர்காலம் என் கையில் இருக்கிறது. உன் சந்ததியை நான் ஆசீர்வதித்து பெருக பண்ணுவேன் என்று நான் அல்லவா வாக்கு கொடுத்திருக்கிறேன். நான் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறேனே. நான் தானே சர்வலோகத்தின் ஆண்டவர், நான் தானே அண்ட சராசரங்களை ஆண்டு நடத்துகிற தேவன். என்ன இல்லாமல் ஒரு அதிகாரம் எங்க இருக்கிறது? ஏன் பயப்படுகிறார்? எதிர்காலம் என்ன ஆகுமோ எதுக்கு பயப்படுறீங்க? அன்று நீங்க நின்று கொண்டு கர்த்தர் செய்ய ரட்சிப்பை பாருங்கள். மனிதனுடைய பாவத்திலிருந்து விடுதலை பெற ஒரே ஒரு வழி இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது என்று வேத வசனம் சொல்லுகிறது. சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்ற இயேசு சிலுவையிலே சாபம் ஆனார். கலாத்தியர் 3:13 சொல்லுகிறாரு, இயேசு நமக்காக சிலுவையிலே சாபம் ஆனார். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். ஆண்டவர் இன்னைக்கு உங்களுடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்றத்தான் இந்த இடத்திலே பிரசன்னமாக இருக்கிறார். பிரியமானவர்களே, உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் விடுதலையின் செய்தி என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கும் பிரச்சனைகள், போராட்டங்களை கண்டு சோர்ந்து போயிருக்கிறீர்களா? பயப்படாதீங்க. உங்கள் பிரச்சனைகளை மாற்றி உங்கள் கண்ணீரை துடைக்க உயிரோடு இருக்கும் இயேசு கிறிஸ்து வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். விசுவாசத்தோடு தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். இப்பொழுதும் சகோதரர் மோகன் சிலாசரஸ் அவர்கள் தேவ செய்தி அளித்து உங்களின் ஆசீர்வாதத்திற்காகவும் விடுதலைக்காகவும் சிறப்பு பிரார்த்தனை ஏறெடுப்பார்கள். பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 19வது வசனம் 20வது வசனம் 2 வசனங்களை வாசிக்க கேட்போம். வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டியிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விலாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீஷர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். இயேசு சிலுவையில் அறையப்பட்டு அவர் மரித்து அடக்கமண்ணப்பட்டு விட்டார். இயேசுவோடு இருந்த சீஷர்கள் யூதாஸ் காரியத்தை நான்கு கொண்டு மரித்து விட்டார். 11 சீஷர்களும் இன்னும் இயேசுவை பின்பற்றின சிலரும், அவர்கள் இயேசுடைய சீஷர்கள் மேலறைக்குள்ளே எருசலேமில் கதவுகள் பூட்டி இருக்கிற ஒரு அறைக்குள்ளே இருக்கிறாங்க. அவங்களுக்குள்ள என்ன ஒரு பதஸ்தம், இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்து கொண்டுட்டாங்க, அடக்கம் பண்ணியாச்சு, இனிமேல் நம்ம என்ன செய்வது? இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு எழும்புவேன் என்று சொல்லி இருந்தார். இவங்க அதெல்லாம் கவனிக்கவே இல்லை. இயேசு சொன்ன வார்த்தையை நினைவில் கொள்ளவே இல்லை. அதனால இயேசுவை நம்ம நம்பி இருந்தோம், அவர் கூட இருப்பார்னு நினைச்சோம். இப்போ அவர் சிலுவையில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு விட்டார், இனி என்ன செய்வது என்கிற ஒரு கேள்வி அவளுக்குள்ள. இனி நமக்கு என்ன நடக்கும் என்கிற ஒரு பயம் அவருடைய உள்ளத்தில், பலவிதமான பயம். வேதம் சொல்லுகிறது, யூதர்களுக்கு பயந்ததினால் அவங்க அறை வீட்டுக்குள்ளே முடங்கி இருந்தாங்க. வெளியிலே போவதற்கு பயம். இந்த மத தீவிரவாத அமைப்பினர், யூத மத தலைவர்கள் நம்மையும் பார்த்து நம்மையும் கொண்டு விடுவார்களோ என்கிற பயம். அவங்க பயந்து அறை வீட்டுக்குள்ளே இருக்கிறாங்க. அந்த பயத்தில் இருக்கிற சமயத்தில் தான் அந்த அறைக்குள்ளே இயேசு வந்து நிற்கிறார். உயிர்த்தெழுந்த இயேசு வந்து நின்று, உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லுகிறார். பீஸ் பி அன்டு யூ என்று சொல்றார். உங்களுக்கு சமாதானம் என்பதாய் சொல்லுகிறார். இந்த யோவான் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் மறுபடி வாசிங்க.
வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டியிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். யூதர்களுக்கு பயந்ததினால் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம். வசனம் சொல்லிருப்பாருங்க, பயந்திருந்ததினால இயேசு வந்து நின்று அவனுடைய பயத்தை மாற்ற விரும்புகிறார். என் சீஷர்கள், என்னை பின்பற்றுகிற என் பிள்ளைகள் பயப்படக்கூடாது. அந்த பயத்தை நான் மாற்றணும். அவங்க எப்பவுமே சமாதானமா சந்தோஷமா இருக்கணும். இயேசு வந்து நின்று உங்களுக்கு சமாதானம். என் பிள்ளைகளே பயப்படாதங்க. இவங்களுக்கு என்ன பயம்? 3.5 வருஷத்துக்கு முன்னால இயேசு கூப்பிட்டார், என்னை பின்பற்றி வாங்க, எனக்கு சீஷராருங்கன்னு கூப்பிட்டதுனால படகை விட்டோம், வலைகளை விட்டோம், குடும்பத்தை விட்டோம், வேலையை விட்டு எல்லாத்தையும் விட்டு இயேசுவை பின்பற்றினோம். சாப்பிட்றதுக்கு நம்ம வேலை செஞ்சோம், குடும்பத்தை கவனிக்க வேலை செய்தோம், கஷ்டப்பட்டு வேலை செய்து சம்பாதிச்சோம். இப்போ இயேசு கூப்பிட்டதுனால வந்துட்டோம். அவர் 3.5 வருஷம் சாப்பாடு கொடுத்தாரு, ட்ரெஸ் எல்லாம் தந்தாரு, அவரே எல்லாம் பார்த்துக்கிட்டாரு. இப்போ இயேசு இல்லையே, அவர் போயிட்டாரு. எப்படி வாழ போகிறோம்? இனி எப்படி போய் நம்ம குடும்பத்தாரை பார்ப்பது? இயேசுவை நம்பி போனீங்க, படகெல்லாம் விட்டுட்டு ஓடினீங்க, வலையெல்லாம் விட்டுட்டு ஓடினீங்க, இயேசு உங்களை தெருவில் விட்டாரா? சொல்லுவாங்களே. அவங்கள்ட்ட போய் எப்படி பேசுவது? இனி எப்படி சம்பாதிப்பது? எப்படி வாழ்வது? சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறது? ட்ரெஸ்ஸுக்கு என்ன பண்ணுவது? இனி என்னுடைய எதிர்காலம் என்ன? பெரிய கேள்வி. பயம், எதிர்காலத்தை குறித்த பயம், நாளை தினத்தை குறித்த பயம். நாளைக்கு சாப்பிட ஒன்றும் இல்லையே, வருமானம் இல்லையே, என்ன செய்யறது? பயம். இன்னைக்கு உலகம் எங்கும் ஒரு பயம் காணப்படுகிறது. வேலை இழப்பு. அமெரிக்காவில் பெரிய பயம் சூழ்ந்து விட்டது. ஒரே டைமில் 2000 பேரை வேலையை விட்டு அனுப்பிட்டாங்க. அவ்வளோதான். இனி என்ன செய்வது? முன்கூட்டிலாம் சொல்ல மாட்டாங்க. காலையில் போனால் இனிமேல் வேலை இல்லைன்னு அவ்வளோதான் அனுப்பிடுவாங்க. என்ன பண்ணுறது? எப்படி குடும்பத்தை நடத்துவது? எப்படி வீட்டு வாடகை கொடுப்பது? எப்படி பிள்ளைகளை படிக்க வைப்பது? பயம். இந்தியாவிலே அதே இந்த நிலைமை. எத்தனை சிறு சிறு வியாபாரிகள் வியாபாரத்தெல்லாம் இழந்துட்டாங்க. நம்ம சம்பாதிக்கிற பணம்லாம் வெறும் டாக்ஸுக்கு தான் போகிறது, ஒரு மிச்சமும் இல்லை. நம்முடைய இந்த சிஸ்டங்கள் இப்படி மாறினதுனால கஷ்டப்பட்டு உழைச்சி பிரயோஜனம் இல்லை. என்ன செய்யறது? பயம், எதிர்காலத்தை குறித்த பயம். இப்படியே போனால் எப்படி நம்ம வாழுவது? நிறைய பேருக்குள்ள பயம். எப்படி வியாபாரம் பண்றது? எப்படி விவசாயம் செய்வது? ஒரு மிச்சமும் இல்லை. எல்லாம் பயம். நம்மளை அடிமைப்படுத்த நினைக்கிறாங்க, நம்மளை சிறுமைப்படுத்தி அடிமைப்படுத்த போறாங்க. எப்படி வாழ போகிறோம்? எல்லாருக்குள்ளுமே எதிர்காலத்தை குறித்த பயம். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உயிரோடு இருக்கிறேன், நீ பயப்படாதே. நான் இருக்கிறேன் உயிரோட, எதுக்கு பயப்படுற? அல்லேலூயா. பஞ்ச காலத்திலும் போஷிப்பதற்கு அவர் வல்லமை உள்ள தேவன். எல்லாரும் வேலை இழந்தாலும் உங்களுக்கு மட்டும் வேலை இருந்துகிட்டே இருக்கும். அல்லேலூயா. அவர் சொல்ல, நான் உயிரோடு இருக்கிற ஆண்டவர். எல்லாருடைய நிலத்திலும் பஞ்சத்தினால மழை இல்லாம பயிர் விளைச்சல் இல்லை. ஈசாக்குடைய நிலத்துல மாத்திரம் 100 மேனி பயிர் விளைகிறது. 100 மடங்கு ஆசீர்வாத அறுவடை எப்படி வருகிறது? ஈசாக்கோடு இருந்த கர்த்தர் பெரியவர். எதிர்காலத்தை குறித்து பயப்படாத. வாலிபர்களுக்கு பயம். நம்ம என்னதான் படித்தாலும் கடைசியில் நீட்டு தேர்வுன்னு ஒன்று கொண்டு வச்சு அவங்க ஆளை தான் வெற்றி பெற வைக்கிறாங்க. நமக்கு இல்லை, நம்மெல்லாம் படித்து முன்னுக்கு வர விட மாட்டாங்க. சிஸ்டெல்லாம் மாறுது. அந்த எக்ஸாம் இந்த எக்ஸாம்னு வச்சு நம்மளை படித்து முன்னேற விடாதபடி என்னெல்லாம் உண்டு அதெல்லாம் சட்டங்களாக வந்து கொண்டே இருக்குது. எப்படி வாழ போகிறோம்? எப்படி படிக்க போகிறோம்? எப்படி வியாபாரம் செய்ய போகிறோம்? எப்படி நம்முடைய தொழிலை நடத்த போகிறோம்? பல பயம், எதிர்காலத்தை குறித்த பயம். இந்த வியாதி வந்துட்டு சுகமாகுமா? இது கொடிய வியாதின்றாங்களே, இதில் லட்சத்தில் ஒருத்தருக்கு தான் இந்த வியாதி வரும்னு டாக்டர் சொல்லிட்டா முடிஞ்சிருக்காத. அவ்வளோதான். லட்சத்தில் ஒருவருக்கு தான் இந்த வியாதி வருமா? அவ்வளோதான். கேன்சர் மாதிரி இருக்குன்னு சொன்னால் அவ்வளோதான். கேன்சரா? அதிலே பாதி உயிர் சிலருக்கு போயிடுது. பயம். கேன்சர்னா என்ன? லட்சத்தில் ஒருத்தருக்கு இந்த வியாதின்னா என்ன? அந்த லட்சத்தில் ஒரு ஆளை குணமாக்க இயேசுவால முடியாதா? முடியும். அல்லேலூயா சொல்லுங்க.
உங்களை வாழ வைக்கிறவர் இயேசு. அவரால் முடியும். உயிர்த்தெழுந்த இயேசு வந்து நின்றா போதாங்க, அற்புதம் நடக்கும். அவர் சொல்றார், எதிர்காலத்தை குறித்து பயப்படாத. எதிர்காலம் ஏன் கையில் இருக்குது. உன்னுடைய எதிர்காலம் இயேசுவின் கரத்தில். நீட்டு தேர்வில் இல்லை உன்னுடைய எதிர்காலம். நீ எழுத போகிற எக்ஸாமில் இல்லை உன்னுடைய எதிர்காலம். அது சொல்லுவாங்க, இதில் தான் உன் எதிர்காலமே அடங்கி இருக்குது. யார் சொன்னது? கர்த்தர் சொன்னார். அப்படி ஆடு மேய்த்து கொண்டிருந்தவனை ராஜாவாக சிங்காசனத்தில் உட்கார வைக்க அவராலே முடியும். தாய் தகப்பன் அல்லாத ஒரு அநாதை பெண்ணை 127 நாட்டுக்கு ராணியாக நிறுத்த அவராலே முடியும். ஒன்றுமில்லாமல் என்று ஒன்றை உருவாக்க அவராலே முடியும். யார் சொன்னது? இதுதான் உன்னுடைய எதிர்காலம், இது இல்லைன்னா முடிந்தது என்று யார் சொன்னது? ஏன் பயப்படுகிறான்? உன்னுடைய பிள்ளைக்கு எதிர்காலமே இல்லை. யார் சொன்னது? மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு சொல்லுகிறார், உன் பிள்ளையினுடைய எதிர்காலம் என் கையில் இருக்கிறது. உன் சந்ததியை நான் ஆசீர்வதித்து பெருக பண்ணுவேன் என்று நான் அல்லவா வாக்கு கொடுத்திருக்கிறேன். நான் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறேனே. நான் தானே சர்வலோகத்தின் ஆண்டவர். நான் தானே அண்ட சராசரங்களை ஆண்டு நடத்துகிற தேவன். என்ன இல்லாமல் ஒரு அதிகாரம் எங்க இருக்கிறது? ஏன் பயப்படுகிறார்? எதிர்காலம் என்ன ஆகுமோ? எதுக்கு பயப்படுறீங்க? அன்று நீங்க நின்று கொண்டு கர்த்தர் செய்ய ரட்சிப்பை பாருங்கள். Stand still and see the salvation of the Lord today. வேடிக்கை பாரு, நான் என்ன பண்றேன் நீ பாருன்றார். உன்னால ஒண்ணும் பண்ண முடியலையா? ஒண்ணும் பண்ணாத, என்ன விசுவாசித்த அமைதியாரு. அவர் செய்கிற காரியம் ஆச்சரியம். அல்லேலூயா.